ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே நம்ம 6வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுந்திருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அதற்கு லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டம் போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வாரத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு அநேக காரியங்களை கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். கடந்த வாரத்தினுடைய செய்தி அநேகருக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது என்று நீங்க நிறைய பேர் சாட்சிகளை சொன்னீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மிக அவசியமான ஒன்று, அவர்கள் எடுக்கிற முடிவு மிக அவசியம் என்று ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். ஒரே ஒரு மனிதன் எடுக்கிற ஒரு முடிவு அவனை உயர்ந்த இடத்திலையும் வைக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே சிலர் எடுக்கிற ஒரே ஒரு முடிவு அவர்களை ஒன்றுமில்லாமல் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவர்கள் வருத்தப்படுகிற அளவிற்கு ஒரே ஒரு முடிவு தள்ளப்படுகிறது என்கிறதை குறித்து ஆண்டவருடைய சமூகத்திலே விரிவாக நம்ம சில காரியங்களை தியானித்தோம். கடந்த வாரத்திலே இந்த வேத பகுதியை நம்ம தியானிக்கும் போது ஆபிரகாம் லோத்து இருவரும் ஒன்றாய் வாழ்ந்தார்கள். இருவருக்கும் அந்த ஆட்டு மந்தைகள் பெருகின. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் இந்த இடத்திலே முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு லோத்து தள்ளப்படுகிறார். ஆனால் அந்த முடிவு எடுக்கிற அந்த சூழ்நிலையிலே லோத்து தள்ளப்படும் போது அவனுடைய வாழ்க்கையிலே செய்த ஒரே ஒரு முடிவு வேதம் சொல்லுகிறது, அவனுடைய குடும்பம் முழுவதும் அழிவிற்கு காரணமாய் அமைந்தது. ஆனா நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல அந்த முடிவை எடுக்கும் போது அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, நம்ம எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு, ஒரு பெஸ்டான முடிவை நம்ம எடுத்திருக்கிறோம், இந்த மாதிரி யாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அதான் ஆபிரகாம் அவன் பார்க்கும் போது ஆபிரகாமை அவனுக்கு ஏளனமாய் தெரிந்திருக்கும், பைத்தியக்காரனா தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு ஒன்றும் முடிவெடுக்க தெரியல. நம்ம நல்ல முடிவு எடுத்துட்டோம், நம்ம பக்காவா செலக்ட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான், நம்ம இனி செட்டில் தான், என்னென்னமோ நினைத்தான். ஆனால் அவனுடைய முடிவிற்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. அந்த முடிவு சரியான முடிவு அல்லன்னு அவனுடைய கண்களுடைய அந்த இச்சை இல்லையென்றால் கண்களுக்கு முன்பாக ரொம்ப பெருசா தெரிஞ்சதுனால அவன் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தான். சோ இன்றைக்கு இந்த தேவ செய்தியில இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்களுக்கு இன்பமா இருக்கலாம், நம்முடைய பார்வைக்கு அழகா இருக்கலாம், நம்முடைய யோசனைக்கு ஒரு நல்ல யோசனையா இருக்கலாம். ஆனா நம்முடைய யோசனைக்கும் நம்முடைய கண்களுக்கும் இல்லையென்றால் நம்முடைய பார்வைக்கும் நன்றாய் இருக்கிறதுனால ஒரு முடிவு சரியான முடிவா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் உங்களை சரியான முடிவிற்கு நேராய் ஆண்டவர் உங்களை நடத்தணும்னு நான் ஜெபம் பண்றேன். கடந்த வாரத்திலே விசேஷமாக ஒரு 3 காரியங்களை குறித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நான் பேசினேன். முதலாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படிப்பட்ட முடிவை எடுக்க கூடாது என்கிறதை குறித்து. 1, அவசரமாய் முடிவு எடுக்க கூடாது.
என்கிறதை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அதை குறித்து ஒரு பெரிய விளக்கத்தை நான் ஆண்டவருடைய சமூகத்திலே சொன்னேன். சோ அவசரமாய் எடுக்கிற முடிவுகள் சில நேரத்திலே ஆபத்திலே உங்களை கொண்டு வந்து விட்டுவிடும். சோ மிக கவனமாய் இருங்கள். யாரோ ஒருத்தர் உங்களை உந்துகிறதுனாலே, யாரோ ஒருத்தர் உங்களை அவசரப்படுத்துகிறதுனாலே, இல்லை என்றால் உங்களுடைய சிந்தை, உங்களுடைய பார்வை உங்களை அவசரப்படுத்துறதுனால தயவு செய்து ஆண்டவருடைய பிள்ளைகள் அவசரமா முடிவெடுத்துறாதீங்க. அது ஆபத்தாயிரும். நம்பர் 2, இரண்டாவது இன்னொரு காரியத்தை நாம் தியானித்தோம். நன்மையை மட்டும், அப்படி என்றால் ஒரு பக்கத்தை பார்த்து ஒரு தேவனுடைய பிள்ளை முடிவெடுத்துடக்கூடாது என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். சிலர் எப்படி முடிவெடுப்பாங்க அப்படின்னா, அந்த ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்க்கறாங்க. அவ்வளவுதான். ஒரு பக்கத்துல அவர் நல்லவர், ஒரு பக்கத்துல அன்புள்ள மனுஷன், ஒரு பக்கத்துல வசதி இருக்கு. அந்த ஒரே சைடு அவர்களுக்கு பிடித்த, அவர்களுக்கு விருப்பமான, அவர்களுக்கு இஷ்டமான அந்த பகுதியை மட்டும் பார்த்துட்டு அவ்வளவுதான், நான் முடிவு எடுத்துட்டேன், இனி இந்த முடிவில் நான் மாற மாட்டேன், இதுதான் என்னுடைய முடிவு, இதுல நான் நிலைத்திருப்பேன் என்று அநேகம் பேர் தவறு செய்கிறார்கள். இல்ல இல்ல இல்ல, உங்க முடிவுல நீங்க ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்க கூடாது, 2 பக்கத்தையும் பார்க்கணும். நன்மையும் பார்க்கணும், தீமையும் பார்க்கணும். அந்த முடிவை எடுக்கிறதுனால 1000 நன்மை இருக்கிறது. வெறும் நன்மையை மட்டும் இல்ல, இந்த முடிவை நான் எடுத்தேன்னா ஏதாவது தீமை நடந்துருமா, இந்த முடிவை எடுத்தா ஏதாவது ஆபத்துல கொண்டு போய் விட்டுருமா, இந்த முடிவு எனக்கு வருகிற நாட்களில் கஷ்டத்தை கொடுக்குமா, இந்த முடிவு சரியானதா இருக்குமா, 2 பக்கத்தையும் பார்க்காமல் ஒரு தேவனுடைய பிள்ளை முடிவெடுத்தால் அந்த முடிவு வெற்றியா இருக்காது என்கிறதை குறித்து கடந்த வாரத்திலே 2வது காரியத்தை உங்களோடு கூட பேசினேன். 3வது ஒரு காரியத்தை கடந்த நாட்களில் நம்ம தியானித்தோம். நீங்கள் முடிவு எடுக்கும் போது தான் தோன்றித்தனமாய் முடிவு எடுத்து விடாதிருங்கள். உங்க முடிவுல மிக கவனமா இருக்க வேண்டியது. சிலர் எப்படி முடிவு எடுக்கிறாங்கன்னா, தான் தோன்றித்தனமாய், எனக்கு பிடிச்சிருச்சு நான் முடிவெடுப்பேன், எனக்கு ஆசை நான் முடிவெடுப்பேன், நான் யோசிச்சேன் முடிவெடுப்பேன், நான் யாரையும் கன்சல்ட் பண்ண மாட்டேன், நான் யாரு சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது, எனக்கு அது வேண்டாம், நான் எதுக்காக கேட்கணும், நான் எதுவும் கேட்க மாட்டேன். அப்போ நிறைய பேர் இந்த தவறை செய்து கொண்டே இருக்கிறார்கள். தான் தோன்றித்தனமாய் ஒவ்வொரு வாலிப தம்பியையும் தங்கச்சியையும் நான் அன்பாய் கேட்கிறது ஒன்று. ஆண்டவருடைய பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய விருப்பத்திற்கு உங்களுடைய தாயோ, உங்களுடைய தகப்பனோ, உங்களுடைய போதகரோ ஒருவேளை உங்களுடைய விருப்பத்திற்கு அவர்கள் எதிர்த்து நிற்கலாம். உங்களுடைய கண்களுக்கு உங்கள் தகப்பனார் ஒரு கெட்டவராய், தாயார் ஒரு கெட்டவராய், உங்க பாஸ்டர் ஒரு கெட்ட நபராய் கூட தெரியலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்காக அவங்க எடுக்கிற முடிவு தான் சரி, நீ எடுக்கிற முடிவு தப்புன்னு நான் சொல்லல. உங்க அம்மா அப்பா எடுக்கிற முடிவு கரெக்டானது, உங்க பாஸ்டர் எடுக்கிற முடிவு கரெக்டானது, நீ எடுக்கிற முடிவு தவறு, அவங்கள்ட்ட கேட்டுக்கோ அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா சில நேரங்களிலே உன்னுடைய வாழ்க்கையை நீ உட்கார்ந்து யோசித்து பார்க்க வேண்டும். என்னவென்றால், நீ எடுக்கிற முடிவு ஒருவேளை உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஓகே முடியலன்னா கூட விட்டுறலாம். ஆனா அது ஆண்டவரிடத்துல கன்சல்ட் பண்ணாத ஒரு முடிவா இருந்துடக்கூடாது இல்ல, ஆண்டவருக்கு விருப்பமற்றதா இருந்துடக்கூடாது இல்ல, ஆண்டவருக்கு சித்தமற்றதா இருந்துடக்கூடாது இல்ல. சோ உங்களுடைய முடிவிலே 3வதாக உங்களுடைய முடிவிலே நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்களா சில முடிவுகளை எடுக்க முடியாது. அதுல நிறைய பேர் அனுபவம் உள்ளவங்க இருப்பாங்க, நிறைய பேர் தாண்டி வந்தவங்க இருப்பாங்க. முதியோருடைய ஆலோசனைகள் சில நேரங்களில் நமக்கு தவறாய் தெரிந்தாலும் இல்ல இல்ல, அதுல 1000 அர்த்தங்கள் இருக்கும். அவங்க வெளியே அதை சொல்லலைன்னா கூட அதனுடைய விளைவு அவர்களுக்கு தெரியும். மிகவும் கவனம். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வார்த்தைக்காக நான் மனதிலே ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ளே அந்த வார்த்தையை மீண்டுமாக ஒரு காரியத்தை இன்றைக்கு பேசும்படியாக என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஏவினார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எடுக்கக்கூடிய மிக 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 3 முக்கியமான
கவனமாக இருக்க வேண்டிய 3 முடிவுகளை குறித்து உங்களுக்கு இன்றைக்கு செய்தி கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கிற சில முடிவுகள் தவறாய் போனால் கூட பரவாயில்ல அப்படின்னா அதனால நீங்க ஒரு பெரிய விளைவை நீங்கள் சந்திக்க வேண்டியது நேரிடாது. இப்ப பொதுவாக நீங்கள் பார்க்கிறீர்கள், ஒரு நல்ல கடைக்குள்ள நீங்க போறீங்க. அந்த கடைக்குள்ள போய் ஒரு நல்ல சட்டை ஒன்று வாங்குறீங்க. ரொம்ப அழகாய் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. அன்னைக்கு கண்ணாடிக்கு முன்னாடி போட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. ஆனா திடீரென்று இப்பொழுது உங்களுக்கு அந்த சட்டை உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. சோ பிடிக்காம போன அடுத்த நிமிஷத்துல அந்த சட்டையை நீங்க தூக்கி போட்டுட்டு இன்னொரு சட்டையை நீங்க வாங்கிக்கலாம். அது தவறல்ல. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கிற சில முடிவுகளால் உங்களுக்கு பாதிப்பு மிகவும் குறைவு. அதனால ஒரு பெரிய, அது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறது தான். எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா எல்லா முடிவுகளையும் சரியாக எடுக்க முடியும் என்று நான் சொல்லவே மாட்டேன். நம்ம சில நேரங்களில் நம்முடைய யோசனையினால எடுக்கிற முடிவுகள் தவறாய் போகிறது. அது தவறாய் போகிறது. நம்ம ஒரு பொருள் ஆசைப்பட்டு வாங்குவோம், ஆனா அது நல்லா இருக்காது. அதை திருப்பி நம்மளால மாற்றவும் முடியாது. சரி போனா போட்டு இப்ப என்ன பண்றது, வாங்கிட்டோம், முடிஞ்சிருச்சு. ஆனால் சில முடிவுகள் உங்க வாழ்க்கையிலே சரியாக எடுக்காவிட்டால் அது ஒரு நாளோடு முடியாது, 2 நாளோட முடியாது. அது உங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகிற வரைக்கும் அந்த முடிவு உங்களுடைய வாழ்க்கையில உறுத்திட்டே இருக்கும், உங்க வாழ்க்கையில குத்திட்டே இருக்கும். அதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் மிகவும் கவனமா இருக்கணும், மிகவும் கவனமா இருக்கணும். சோ அப்படிப்பட்ட ஒரு 3 காரியத்தை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நான் நம்புறேன் இந்த லோத்துனுடைய வாழ்க்கையிலே இவன் முடிவை எடுத்தது ஓகே, ஆனால் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க வரும்போதுதான் நான் நம்புறேன் அப்பதான் அவன் யோசிச்சிருப்பான், சே நம்ம எடுத்த முடிவு தவறான முடிவு, நம்ம ஐயா கூடயே இருந்திருக்கலாமோ, இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து பகுதியா எடுத்திருக்கலாமோ, என்னென்னமோ யோசித்திருக்கலாம். சோ அந்த ஒரே ஒரு முடிவு அவனை ஆபத்துக்குள்ள கொண்டு விட்டு விட்டது. அதனால சில முடிவுகளை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நான் எல்லாத்தையும் எனக்கு சொல்ல முடியாட்டாலும் ஒரு 3 காரியத்தை குறித்து, ஒரு 3 முடிவுகளை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம் எல்லாரும். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 14ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனம். திரும்பவும் தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரிடத்தில் பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரனின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்களுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சிம்சோனை குறித்து வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல சிம்சோன் என்ன சொல்றான் அப்படின்னா, பெலிஸ்தியர் இடத்துல போய் அங்கே ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணை தனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். தன் தகப்பனார் தாயார் இடத்துல அவன் சொல்றான். சொல்லும் போது அவர்கள் சொல்றாங்க, இல்ல நம்முடைய சகோதரிடத்துல எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய ஸ்லாங் படி சொல்லணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, திருச்சபைக்கு போற பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் இருக்கும்போது நீ போய் உலகத்துல அந்நிய நுகத்துல இல்லைன்னா ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்துல போய் நீ எதுக்குடா பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு அவனிடத்துல கேட்கிறாங்க. ஆனா சிம்சோன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவள் என் கண்களுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றார்.
அவன் டிசைட் பண்ணிட்டான், இல்ல இல்ல என் கண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பொண்ணை தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சான். நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் எடுக்கிற முடிவுகளிலே நீங்கள் கவனமா இருக்க வேண்டிய முதல் முடிவு என்ன அப்படின்னா, திருமணத்திலே எடுக்கிற முடிவில் ஒரு தேவனுடைய பிள்ளை மிகவும் கவனமா இருக்க வேண்டும். அது உங்களுக்காயிருக்கலாம், இல்லை என்றால் உங்களுடைய பிள்ளைகளுக்காயிருக்கலாம். நன்றாய் கவனிங்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையா இருக்கலாம். நீங்கள் ஒரு டீனேஜ் ஆட்களா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு திருமணத்திற்காக எதிர்பார்த்துக்கிற ஆளா இருக்கலாம், இல்லை என்றால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணத்தை நீங்கள் நடத்தி வைக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் இன்றைக்கு இருக்கலாம். ஆனா எதுல நீங்க முடிவெடுக்கிறதுலயே நீங்க எடுக்கிறீங்களோ, எடுத்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனா திருமண காரியத்திலே ஒரு மனிதன் தவறான முடிவுகளை எடுப்பானேயானால் நிச்சயமா சொல்றேன், அவங்க வாழ்க்கையில நிறைய நேரத்துல சந்தோஷத்தை இழந்துருவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அவங்க படுற கஷ்டம், அவங்க படுற மன வேதனை என்ன அப்படின்னா, நான் தெரியாம அப்படி டிசைட் பண்ணிட்டேன், இப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒன்றை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சட்டம் என்னவென்றால், ஒருவனுக்கு ஒருத்தி. ஆதாமுக்கு ஆண்டவர் ஏவாளை மட்டும்தான் உண்டாக்கினார். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற கல்ச்சர் மாறலாம். இன்னைக்கு உலகம் எப்படி வேண்டும் என்றாலும் போகலாம். ஒரு பொண்ணை பிடிக்கல, ஒரு பையனை பிடிக்கல, அவ்வளவுதான், நான் வேண்டாம், மாத்திட்டு. அதான் இன்னைக்கு இருக்கிற கோர்ட்ல அதிகமா இருக்கிற கேஸ் டைவர்ஸ் கேஸ் தான் இருக்குதாமா. எனக்கு வேண்டாம், இந்த மனைவி எனக்கு வேண்டாம், இந்த கணவன் எனக்கு வேண்டாம். உலகத்துல 1000 காரியங்கள் அப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், ஒருவனோடு இல்லை என்றால் ஒருத்தியோடு வாழாத யாருமே தங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவே முடியாதுங்க. ஒருவேளை கணவனார் இறந்து போய்விட்டார், மனைவி இறந்து போயிட்டாங்க, இல்லைனால் கணவனார் துஷ்ட மார்க்கமாய் போய்விட்டார்கள், மனைவி துஷ்ட வழியாய் போய்விட்டார்கள், நான் இன்னொரு திருமணம் பண்றேன் அப்படின்றவங்கள்ட்ட ஆண்டவருடைய அனுக்கிரகம் இருக்கலாமே தவிர, ஆனா ஒருவனுக்கு ஒருத்தி இல்லாமல் வாழ்கிற அநேக குடும்பங்களில் பிரச்சனை தான் வருது. அதனால உங்களுடைய காலம் முழுவதும் நீங்கள் திருமணமானதற்கு பிறகு 60 வருடம் உயிரோடு இருக்க போகிறீர்களோ, 50 வருடம் உயிரோடு இருக்க போகிறீர்களோ, கிட்டத்தட்ட 50 வருடம், கிட்டத்தட்ட 60 வருடம், கிட்டத்தட்ட 70 வருடம், இல்லைனால் அப்படிப்பட்ட வருடம் ஒரே ஒரு நபரோடு நீங்கள் வாழப்போகிறீர்கள். ஒரே ஒரு நபரோடு வாழப்போகிறீர்கள். அந்த காரியத்தை இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு நிறைய பேர் அசால்ட்டா எடுத்துடுறாங்க, ஈஸியா எடுத்துடுறாங்க. ஏதோ ஒரு கல்யாணம் நடந்தா போதும், ஏதோ அப்படியே கையை பிடிச்சி விட்டா போகுதும். இல்லைங்க, இல்லாண்டவருடைய பிள்ளையே, திருமணம் என்கிறது நீங்க நினைக்கிறது மாதிரி அது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. அதற்காக இந்த செய்தியை கேட்கிற யாரும், பாஸ்டர் எனக்கு இத்தனை நாள் ஆகுது, திருமண தடையா இருக்கிறது, எனக்கு எந்த மாப்பிள்ளையுமே வரல, எந்த பொண்ணுமே வரல, ஏதோ ஒண்ணு நடந்தா போதும்னு என் மனசு சொல்லுது அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்துல இருந்தா, நான் சொல்றேன், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கான ஏற்ற மணவாளனை, ஏற்ற மணவாட்டியை நிச்சயம் உங்களுக்கு தருவார். நீங்க சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரால முடியாது எதுவும் இல்லை. இனியும் ஒருத்தர் உங்களுக்காக பிறக்க போகிறது இல்லை. ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த நபரை கர்த்தர் கொண்டு சேர்க்கட்டும் என்று நான் ஜெபம் பண்றேன். ஆனா மிக கவனமாய் இருக்க வேண்டிய ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளைகளே, திருமண விஷயத்துல மட்டும் நீங்க அவசரப்பட்டுறாதீங்க. அதான் இந்த யூடியூப்ல பார்க்கும்போது ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அப்படின்னா நிறைய கிட்ஸ், அப்படின்னா அந்த 20 கிட்ஸ் நிறைய பேர் இந்த லாக்டவுன்ல திருமணம் முடிச்சிட்டாங்களாம், நிறைய பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் அவர் கொடுத்திருந்தாரு. ஐயோ, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுல 2 போட்டோ போட்டிருந்தாரு. அந்த போட்டோல இருக்கிற அந்த பிள்ளையும் அந்த பையனையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா 12th முடிச்சிட்டு இப்பதான் காலேஜுக்கு போற பிள்ளைங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், காலேஜ் செகண்ட் இயர், இல்லைன்னா +2 முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்னடா நினைக்கிறீங்க?
கல்யாணம் அப்படின்றது என்ன நீங்க நினைக்கிற மாதிரி விளையாட்டுன்னு நினைக்கிறீங்களா? அதான் இவங்களுக்கு என்னமோ விளையாட்டுன்னு இந்த டிவியில பாக்குற மாதிரி, நாடகத்துல பாக்குற மாதிரி, இல்லைன்னா சினிமால பாக்குற மாதிரி அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படியே சொகுசா அமையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல 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 இல்ல, திருமணத்திற்கு முன்பாக இருக்கிற வாழ்க்கைக்கும் திருமணத்திற்கு பிற்பாடு இருக்கிற வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நான் ஒரு நாள் ஒரு தாயார் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மகனை கண்டிப்பா நீங்க அவனை சந்திக்கணும்னு சொன்னாங்க. நான் சரி சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பையன் வந்தான். வரும்போது அவன் ரொம்ப துக்கத்தோட இருந்தான். என்னப்பா என்னாச்சு? இல்ல பாஸ்டர், கணவன் மனைவி 2 பேருக்கு இடையே பயங்கரமான சண்டை. இவன் அந்த பொண்ணை வேண்டாம் நீ போயிரு அப்படின்னு சொல்றான் என் பையன். அந்த பொண்ணு இவனை தேடி வந்த பொண்ணு. எப்படி பாஸ்டர் இவனுக்கு மனசு வருது? என்னன்னு கேட்டா, இவன் ஒரு சின்ன பையன், ரொம்ப குட்டி பையன், பாக்குறதுக்கே சின்ன பையனா தெரிந்தான். உனக்கு எப்படா கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை நீ லவ் பண்ற பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. முடிவெடுத்து எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு எங்கிட்ட இருக்கிற காசை எல்லாம் வாங்கி அவ்வளவுதான் கோயிலுக்கு கொண்டு போய் தாலியை கட்ட வச்சு, அன்னைக்கு மதியானம் எங்க மனைவி கொண்டு வந்த நகை எல்லாம் அடகு வச்சு அதுல பிரியாணியை சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு வீடை எடுத்து தனியா கொடுத்து அவ்வளவுதான் அட்வான்ஸை கொடுத்துட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இப்ப எனக்கு வேலை இல்லை, எனக்கு இந்த குடும்பத்தை நடத்தவே முடியல அப்படின்னு துக்கமான ஒரு காரியத்தை அவன் என்னிடத்துல சொன்னான். சோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, மிக கவனமா இருங்க. இது விசேஷமாய் ஒருவேளை இந்த பிள்ளைகள், வாலிப தம்பிகள், வாலிப தங்கச்சிகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஒன்று உங்களுக்கு மிக அன்பான ஆலோசனை சொல்லுகிறேன். காலத்துக்கு முன்னாடி அவசரப்படாதப்பா. காலத்திற்கு முன்னாடி அவசரப்பட்டுறாதம்மா. ஏற்ற காலத்துல ஆண்டவர் உங்களுக்கு உயர்த்துவார். எந்த வயதுல திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்த முடியுமோ அதை கர்த்தர் செய்வார். ஆனா அவசரப்பட வேண்டிய விஷயம் இது கிடையாது. உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் பாஸ்டர் திருமண வாழ்க்கையில் அப்போ நாங்க அவ்வளவு கவனமா அதை செய்யணும் அப்படின்னா 100% எங்களுக்கு ஏற்றது மாதிரி கிடைக்குமா? நான் சொல்றேன், யாருக்குமே 100% ஏற்றது மாதிரி கிடைக்கிறதற்கு வாய்ப்பு இல்லை. 100% நீங்கள் கேட்கிறது போல வாழ்க்கை துணை அல்ல, ஆண்டவருடைய சித்தத்தின்படியான வாழ்க்கை துணை. நன்றாய் கவனிங்கள். நீங்கள் கேட்கிறபடி அல்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படி. கர்த்தருடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் அந்த காரியத்தை செய்யறாங்களோ அவங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறி வந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமா அவங்களை சமாதானப்படுத்துறதற்கு, சமாதானமாய் வழி நடத்துறதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். சோ திருமண காரியத்துல அழகா பார்த்து, பணத்தை பார்த்து, இல்லைன்னா பின்னணியை பார்த்து, இல்லை என்றால் ஏதோ ஒரு காரியத்தை, அட்ராக்ஷனை பார்த்து தயவு செய்து யாருமே அந்த முடிவில் அவசரப்படவே பற்றாதீங்க. இன்றைக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் எடுக்கணும். என்ன தீர்மானம்னா, நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த முடிவை மிக கவனமா எடுக்கணும் அப்படின்னா, திருமண காரியத்தில் எடுக்கிற முடிவில் ரொம்ப ஒரு டைம் இல்லை, 2 டைம் இல்லை, 1000 விசை. நான் யோசிக்கிறேன், இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, கல்யாணத்தை நினைச்சாலே வைத்தால போயிரும் பாருங்களேன். 10 டைம் அப்படி வயிறு கலக்கும். அத்தனைக்கும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அடையாளத்தை கேட்டு அந்த அடையாளம் எல்லாம் நடந்து ஆண்டவர் 100% கன்ஃபார்ம் பண்ணி இதுதான் பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதற்கு பிறகு அந்த கல்யாணம் அப்படின்னு நினைச்சாலே அப்படியே அடிவயிறு கலக்கும். என்னடா பண்ண போறோம், இதுவரைக்கும் தனியா இருந்துட்டோம், இதுவரைக்கும் எப்படியோ ஊழியத்தை நடத்திட்டோம், ஆண்டவர் நம்ம கூட இருந்தாரு, இனி வர்ற மனைவி எப்படி இருப்பாங்க, ஊழியம் கரெக்டா செய்வாங்களா, கரெக்டா கோஆபரேட் பண்ணுவாங்களா, ஐயோ எத்தனை யோசனைன்னு நினைக்கிறீங்க. எத்தனை நாள் அதற்காக ஜெபம், எத்தனை நாள் ஆண்டவருடைய சமூகத்துல தடுமாற்றம். ஆண்டவரே என்னால முடிவெடுக்க தெரியலப்பா, உங்களுக்கு சித்தமா இருந்தா மட்டும் நடத்துங்கப்பா, சித்தம் இல்லைன்னா தடுத்து போட்டுருங்கப்பா, வேண்டாம்ப்பா, உங்களுக்கு சித்தம் மட்டும் நடக்கணும்ப்பா. எத்தனை நாட்கள் ஜெபம் பண்ணி. ஆனா இன்னைக்கு இருக்கிற சிலரை பார்த்துட்டோம் அப்படின்னா
நிறைய பேருக்கு அதான் கல்யாணம்ன்றது காமெடி ஆயிடுச்சு பாருங்களேன். கல்யாணத்தை பண்ணி ஒரு போட்டோவை எடுத்து அவ்வளோதான் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வச்சிட்டோம்னா போதும்னு நினைக்கிறாங்க. அது ஆரம்பம் இல்லை, அது வாழ்க்கை இல்லை. அது ரொம்ப தூரம் ஓட வேண்டியது இருக்குது, ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கு நான் சொல்கிறேன், மகன் இதில் மட்டும் நீ அவசரப்படாத. உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய விஷயத்தில் மட்டும் நீ அவசரப்பட்டுறாத, அவசரப்பட்டு முடிவெடுத்துறாத. அது உன்னுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே தீமையாய் கூட வந்து நிற்கும். ஆனா என்னிடத்துல ஒரு இந்து ஒரு ஒரு சகோதரி வந்து ஒரு விஷயம் ஒரு பெரிய சாட்சி அவர்கள் சொன்னார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாஸ்டர், சிறுவயதிலிருந்தே நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் காலேஜில் படிக்கும்போது என்னுடைய வீட்டிற்கு தெரியாமல் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். எங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து ஆண்டவரை அறியாதவங்க. என்னால அவங்களுக்கு இயேசுவை நான் நேசிக்கிறேன்னு புரிய வைக்கவே முடியல. அவங்க திருமணம் பார்த்தாங்க, நான் வந்து அவங்களுக்கு நோ சொல்லவே முடியாது. அதே போல எனக்கு திருமணம் பார்க்கும்போது அவர்கள் ஆராதிக்கிற கடவுளுடைய பிள்ளையை தான் பார்த்தாங்க. எனக்கு மறுப்பு சொன்னோம் அப்படின்னா என்னை கொன்றுவாங்க. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் பல நாட்கள் முழங்கால் பண்ணிட்டு அழுதுட்டே இருந்தேன். ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லைன்னா இந்த மாப்பிள்ளை வேணாப்பா, எப்படி தடுக்கிறதுன்னு தெரிலப்பா, நான் உங்க பிள்ளைப்பா, நான் ரட்சிக்கப்பட்டேன்ப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா திருமணம் தடையாகல, நடந்துருச்சு. திருமணம் நடந்து முடிந்து அந்த ஃபர்ஸ்ட் நாள் என்னுடைய கணவனாருடைய அறைக்குள்ள நான் போகும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒன்றை பார்த்தேன் பாஸ்டர். எங்க கணவனார் பைபிள் வாசிச்சுட்டு இருந்தாரு. அவருடைய அறையில் அவர் பைபிள் வாசிச்சுட்டு இருந்த உடனே நான் அப்படியே அபிஷேகத்தில் நிறைந்து துள்ளுனேன். என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாரு. என்னுடைய கணவனாரும் அவருடைய வீட்டில் எல்லாருமே ஆண்டவர் அறியாதவர்கள், ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டவராக இருந்தார். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறோம். எல்லாம் ஆண்டவரிடத்துல கேட்டு தான் செய்கிறோம். எங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னு அவங்க சொன்னாங்க. நான் நம்புறேன், ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை நிச்சயம் நடத்துவார். அப்படி ஒருவேளை நீங்கள் போகும்போது அப்படிப்பட்ட அந்த நபர் ரட்சிக்கப்படாதவரா இருந்தால் கூட நீங்கள் அங்க அந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சதற்கு பிறகு உங்களுடைய புத்தி உள்ள நடக்கை, உங்களுடைய கீழ்ப்படிதல், இல்லை என்றால் உங்களுடைய அந்த அன்பு, கிறிஸ்து உங்களுக்கு காண்பித்த அந்த அன்பை நீங்க அவங்களுக்கு காண்பிக்கும் போது உங்க கணவனாருடைய குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நான் ஆண்டவருக்குள்ள நம்புறேன். ஹல்லேலூயா. ஸோ அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மா இந்த சத்தியத்தை கேட்டாலும் சரி, பிள்ளைங்க இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நீங்க எடுக்கிற முடிவிலே மிகவும் கவனமா இருக்க வேண்டிய ஒரு முடிவு என்ன அப்படின்னா, திருமணம் என்கிற ஒரு முடிவில் மிகவும் கவனமா இருங்க. அது கர்த்தரே நடத்தட்டும், கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணட்டும். கைகளை உயர்த்தி எத்தனை பேர் ஆமோதிக்க முடியும்? என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, என் சித்தம் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உங்களால் அப்பா. நீங்க தான் நடத்தணும், நீங்க தான் நடத்தணும். என் எதிர்காலம் உங்க கையில இருக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கை உங்க கையில இருக்கு ஆண்டவரே. சொல்லுங்க அப்பாவை பார்த்து. முடிஞ்சா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர், நீரோ மாறாதவர். ஆண்டுகள் முடிவதில்லை, நீரோ மாறாதவர். ஆண்டுகள் முடிவு என்னோடு சேர்ந்து, நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை, நீரோ மாறாதவர்.
ஆண்டுகள் முடிவதில்லை. சொந்தங்கள் மாறலாம், பந்தங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். சொந்தங்கள் மாறலாம், பந்தங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், கர்த்தர் நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர், உங்க ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், உங்க ஆண்டுகள் முடிவது. சொல்லிக்கொண்டே நீரோ எங்க வாழ்க்கை உங்க கையில இருக்குப்பா. எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்குப்பா. என் மகனுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்கு. என் மகளுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்கு. அவருடைய எதிர்காலம் உங்க கையில இருக்கு. எங்க பிள்ளைகளுக்கு சரியான ஒரு ஆண் துணை, ஒரு பெண் துணைய பார்க்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் பத்தாதுப்பா. எனக்கு ஞானம் பத்தாது. ஆனா உங்க சித்தத்தின்படி எங்க பிள்ளைகளுக்கு அமையட்டும் ஆண்டவரே. உங்க ஆண்டுகள் முடிவதில்லை. இந்த ஆராதனையில என்னோடு கூட இணைந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் அநேகம் பேர் இந்த கேள்விக்குறியோட கூட இருக்கலாம். என் பிள்ளைக்கு எந்த வரனை தேடுறதுன்னு எனக்கு தெரியல பாஸ்டர். என் பிள்ளைக்கு ஆண்டவர் எங்க வச்சிருப்பாரு, என் மகனுக்கு என் மகளுக்கு என்ன வச்சிருப்பாருன்னு தெரியல. இல்லைன்னா என் பிள்ளை ஆசைப்பட்டுட்டான், என் மகன் ஆசைப்பட்டுட்டான், என்ன செய்யறதுன்னே தெரியல. இது கர்த்தருக்கு சித்தம் இல்லையா என்னன்னே தெரியல. இல்லை என்றால் இதற்கு முன்பாக ஒருவேளை ஆண்டவரிடத்துல எதையுமே நான் கேட்கல, நான் பாட்டுக்கு அவசரமா கல்யாணம் பண்ணிட்டேன் பாஸ்டர். இப்ப நான் வருத்தப்படுறேன். இந்த செய்தி மட்டும் 10 ஆண்டுகளுக்கு முன்பாய் 20 ஆண்டுகளுக்கு முன்பாய் எனக்கு கிடைச்சிருந்தா கண்டிப்பா ஆண்டவரிடத்துல நான் அடையாளம் கேட்டிருப்பேன். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைத்துட்டு இருந்தா கூட நான் நம்புறேன் இணைஞ்சாச்சு. ஆண்டவருடைய சமூகத்திலேயோ நீங்க ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. எப்பேற்பட்ட மனுஷனையும் ஆண்டவர் மாற்றுறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் மாற்றுவார். நீங்க முழங்கால் படியிடுங்க. ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் முடிவெடுத்து அந்த காரியங்கள் நடந்திருந்தா கூட இனி நீங்க ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் அந்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு உங்க மேல இறங்கி திரும்பவும் ஆண்டவர் ஒரு புது வாழ்க்கையை தர வல்லவர் என்று நான் நம்புறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயம் ஆண்டவர் தருவார். சோ மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று, அவசியமான ஒன்று, நீங்கள் எடுக்கிற முடிவிலே திருமணத்தில் மட்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவசரப்படவே கூடாது. உங்க கண்ணை நம்பாதீங்க. இளம் பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்க கண்ணை நம்பாதீங்க, உங்க சிந்தையை நம்பாதீங்க, வெளி தோற்றத்தை நம்பாதீங்க, புறம்பான அலங்கரிப்பை நம்பாதீங்க, பணபலத்தை நம்பாதீங்க. எல்லா மாயை, அழகு மாயை, எல்லாம் மாயை. எவ்வளவு வசதியா இருந்தாலும் நான் சொல்றேன், என்னை விட பெரிய வசதியான ஒரு குடும்பம் கிடைச்சிருச்சு அவ்வளவுதான். இல்லை இல்லை, எனக்கு ஏற்றது ஆண்டவர் உன்னை விட மேலான துணையை அப்படின்னு பைபிள சொல்லி எல்லாத்துலயுமே ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களை விட மேலானது. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான். எல்லாத்துலயும் பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட், எல்லாத்துலயும் உங்களை விட பெருசு பெருசுன்னு சொன்ன ஆண்டவர் திருமண விஷயத்துல மட்டும் ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற துணை. உனக்கு மேலையும் இல்லை, உனக்கு கீழையும் இல்லை, உனக்கு ஈக்குவலா சரியா, அதான் விரலுக்கு ஏற்றது மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, கரெக்டா நீங்க இந்த லெவல்ல இருக்கீங்கன்னா அந்த லெவலுக்கு நம்ம இறங்கியும் இது பண்ண வேண்டாம், ஏறியும் இது பண்ண வேண்டாம். கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த முடிவிலே நீங்கள் மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். நீங்கள் எடுக்கிற இரண்டாவது முடிவில் நீங்க கவனமா இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு முடிவு. நீங்கள் வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாமா?
சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது. அவனுக்கு கன்னியாய் இருக்கவும் பெலிஸ்தியரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய இரண்டாம் குமாரத்தினால் இன்று எனக்கு மருமகனாவாய் என்றான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இங்கே சவுலுடைய மகள் மீகாள் தாவீதை நேசித்தாள். அப்போ தன்னுடைய பொண்ணு தான் கூட இருக்கிற ஒரு நபரை நேசிக்கிறது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சாம். நல்லா கவனிங்க. அப்படின்னா தாவீத சவுலுக்கு சுத்தமா பிடிக்காது, ஆகவே ஆகாது. சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். சவுலை கொல்லுவதற்கு பல முறை முயற்சி எடுத்தான். ஆனா இப்போ தன்னுடைய பொண்ணு தாவீத, அத நம்ம ஊர் பாஷைப்படி சொல்ல போனா காதலிக்கணும்னு வைங்களேன், லவ் பண்ணுது. அந்த செய்தியை கேட்ட உடனே சவுலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சாம. நம்ம பொண்ணு அவனை நேசிக்குது. என்ன எதனாலன்னு நினைக்கிறீங்க? அடுத்த வசனம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, தன்னுடைய மகளை அவனுக்கு திருமணம் பண்ணி கொடுப்பேன் என்கிற ஆசை வார்த்தைகளை காண்பித்து, நீ என் பொண்ணை சும்மா கல்யாணம் பண்ணக்கூடாதுப்பா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா நீ இந்த மாதிரி ஒரு பரீட்சை உனக்கு இருக்குது, இதை ஜெயிச்சிட்டேன்னா என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி பெலிஸ்தியருடைய நுனித்தோள்களை கேட்கிறான். ஏன் அப்படின்னா இவன் பெலிஸ்தியர் இடத்திற்கு போவான், பெலிஸ்தியர் அவனை கொன்று போடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல சவுல் தன்னுடைய மகள் தாவீதை நேசிக்கிறது அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. சோ இதுல உங்களுக்கு என்ன ஆவியானவர் பேசுறாருன்னா, நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுக்கு எதிரானவர்கள், உங்களுக்கு எதிரிகளுக்கு நீங்கள் செய்ய போகிற காரியத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் மிகவும் கவனமான முடிவுகளை எடுக்க வேண்டும். நன்றாய் கவனிங்கள். உங்களுடைய சிநேகிதர்களுக்கு நீங்க எதையாவது செய்யணும்னு நினைக்கும் போது அதுக்கு அந்த முடிவுக்கு நீங்க உங்களுக்கு ஆசைப்பட்டு நீங்க செய்றீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு விரோதமா இருக்கிறவர்கள், உங்களுக்கு எதிரியா இருக்கிறவர்களுக்கு ஏதோ ஒன்றை நீங்கள் செய்ய நினைக்கும் போது, நன்மையை அல்ல தீமையை செய்ய நினைக்கும் போது, ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த முடிவு எடுக்கும் போது தயவு செய்து அவசரப்பட்டுறாதீங்க. நிறைய பேரை நான் இந்த ஊழியத்தில் பார்த்திருக்கிறேன். அவங்க தனக்கு விரோதமாய் எழும்பின அந்த நபர்களுக்கு இந்த முடிவை செய்யணும்னு அவங்க அவசரமா ஒரு முடிவு எடுத்துருவாங்க. உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல ஏத்தாம நான் விட மாட்டேன்டா, உன்னை கோர்ட்ல கூண்டுல நிக்க வைக்காம நான் உன்னை விட மாட்டேன்டா, உன்னை மன்னிப்பு கேட்க கொண்டுறாம நான் விட மாட்டேன்டா, உன்னை அப்படி பண்றேன் இப்படி பண்றேன். யாரோ ஒருத்தர் சொல்றத கேட்டுட்டு, என்னடா உனக்கு விரோதமா எழும்பிட்டா, நீ எவ்வளவு பெரிய ஆளு, அவன் சின்ன ஆளு, நீ அமைதியா இருக்கிறியா, நீ அமைதியா இருந்தா இன்னும் அவன் ஏறிட்டு தான் போவான், என்னென்னமோ சொல்லி யாரோ கிளப்பி விடுறதுனால நிறைய பேரு அந்த முடிவை எடுக்கிறதற்கு யோசிக்கவே மாட்டாங்க. அந்த முடிவில் அவங்க கவனமாகவே இருக்க மாட்டாங்க. நீ என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல ஏத்தனல்ல, நான் ஏத்த வேண்டாமா? நீ என்ன அலைய வச்சல, நான் உன்னை அலைய வைக்க வேண்டாமா? நீ என்ன இப்படி பண்ணல, நான் உன்னை பண்ண வேண்டாமா? இல்ல இல்ல இல்ல, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், பழி வாங்குதல் நமக்குரியது அல்ல. பழி வாங்குறதல் நமக்குரியது அல்ல. நமக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களுக்கு நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை விரோதிக்கிறவர் கர்த்தர். ஆண்டவர் அதான் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த ஆராதனையில என் கூட இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் எதிரிகள் எழும்பி ஏதோ ஒன்றை செய்ய நினைத்திருக்கலாம். இப்பொழுது உங்களுடைய மாம்சம் துடிக்கலாம், உங்களுடைய ரத்தம் துடித்துக் கொண்டிருக்கிறது. என்னமோ ஒன்று அவனுக்கு செய்யணும், என்னமோ ஒன்று அவனுக்கு செய்யணும், அவன் பேரை எப்படியாவது கெடுக்கணும், இல்லைன்னா அவனை மன்னிப்பு கேட்க வைக்கணும், இல்லைன்னா என்ன இப்படி பண்ண இடத்துல கண்டிப்பா அவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்காக
நீங்க நிறைய பேர் ஆசைப்பட்டு கொண்டு ஒருவேளை அப்படி செய்கிறதற்கு தக்கதான ஆள்பலம் உங்களுக்கு கிடைக்கலாம். கவனிங்க, அவர்களுக்கு பழிக்கு பழி வாங்குறதற்கு உள்ள ஆள்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அரசியல் தலைவர்கள் கிடைக்கலாம், இல்லை என்றால் காவல்துறையில மற்ற காரியத்தில் உங்களுக்கு உதவி செய்கிற நபர்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். கிடைச்சிட்டாங்களே, நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இப்படி கிடைச்ச உடனே ஆண்டவருடைய சித்தம்னு சொல்லுவாங்க. பாருங்க, கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னா அவங்கள எப்படி பாஸ்டர் எனக்கு பழக வச்சாரு? ஆண்டவர் ஏன் ஆண்டவர் சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் பழக வைப்பாரோ? ஏன் ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட வேலை எல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. அதற்காக அந்த நபர் என் கூட வந்து பேசினாங்க, அந்த நபர்கிட்ட சொல்லி அவ்வளவுதான் அவனை ஆண்டவரே கொண்டு வந்தார். அவரை ஆண்டவர் அப்படியெல்லாம் கொண்டு வர மாட்டார். ஆண்டவர் வழக்காடணும்னா, ஆண்டவர் நியாயம் தீர்க்கணும்னா கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் எப்படி வேணாலும் செய்யட்டும். ஆனா உங்க மூலமா ஆண்டவர் வந்து எதிரியை அழிக்கிறதற்கு செய்வார்ன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த விஷயத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் அமைதியாயிருங்கள். சோ இங்க 2 பேர் முடிவெடுக்கிறாங்க. ஒன்னு சவுல் ஒரு முடிவெடுக்கிறான், இன்னொன்று தாவீது ஒரு முடிவெடுக்கிறான். கவனிங்க, சவுலுடைய முடிவுல தாவீதை கொல்லணும்னு முடிவெடுத்துட்டான். எனக்கு எதிரிடா, எனக்கு எதிரிடா, நீ இருக்கிறனால தான்டா நான் அவமானப்பட்டேன், உன்னால தான்டா என்ன தப்பா பாடினாங்க, உன்னை கொன்றுவேன்டா அப்படின்னு முடிவெடுத்துட்டான். அதே ஒன்று தாவீதுக்கு வருது. தாவீதுக்கு எதிரி யாருன்னா சவுல். இப்போ தாவீது என்ன முடிவெடுக்கிறான் அப்படின்னா, இல்ல ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின உன் மேல நான் சாகிற வரைக்கும் கை வைக்கவே மாட்டேன். நீங்களா ஆண்டவரா உங்களை எடுத்துக்கட்டும், இல்ல யுத்தத்துல போய் நீங்க இறந்தா எனக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தர் உங்களை எடுக்கட்டுமே தவிர ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின உன் மேல வேதம் சொல்லுகிறது வாய்ப்பு அவனுடைய பக்கத்துல கிடைக்குது. 2 பேரும் ஒரே கூண்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க, அவ்வளவுதான், பக்கத்துல தான். அதுவும் இவன் பின்னாடி ஆயுதத்தோட உட்கார்ந்து இருக்கிறான், இவனுடைய ஆட்கள் ஆயுதத்தோட உட்கார்ந்து இருக்காங்க. சவுல் ராஜா மட்டும் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறான். பக்கத்தில் இருக்கிறவன் சொல்றான், ராஜா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இனி திரும்ப நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, ஒரே போடா போட்டு முடிச்சிடலாம் அவனை, நீங்க நாளைக்கு ராஜாவாயிரலாம். இல்லப்பா, இல்ல நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறேன். இந்த முடிவில் நான் ரொம்ப கவனமா இருக்கிறேன். என்னுடைய எதிராளி விஷயத்துல நான் எடுக்கிற முடிவில் ரொம்ப கவனம். நான் அவருக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். இன்றைக்கு யாரோ ஒருத்தரிடத்தில் ஆண்டவர் வந்து தெளிவாய் பேசுகிறது போல் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். யாரோ ஒருத்தருக்கு இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் மிகவும் கவனமாய் எடுக்க வேண்டிய முடிவு என்ன அப்படின்னா, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த நபர்களுக்கு இடத்துல உங்க மனசு அப்படிதான் சொல்லும், உங்க சரீரம் அப்படி சொல்லும் போது, இல்ல நான் எதிராளி விஷயத்துல எடுக்கிற முடிவில் நான் ரொம்ப கவனமா இருப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்து சண்டையை வளர்த்து, நான் சொல்றேன் அந்த சண்டையை இன்னைக்கு நிறைய பேர் பெருசாக்கிட்டாங்க. அவங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கல்ல, நான் ஒண்ணு பண்ண வேண்டாமா, என் நியாயத்தை சொல்ல வேண்டாமா? நான் சொல்றேன், இந்த உலகத்தை பொறுத்த அளவுல இன்னைக்கு 80% 90% நியாயம் இல்லாத உலகத்துல தான் வாழ்றோம். இந்த உலகத்துல அதிகமான பணத்துக்கு பின்னாடி தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே தவிர நியாயம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்லல. ஆனா நிறைய பேர் பணத்திற்கு பின்பாக நியாயத்தை புரட்டுகிறவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. உங்களுக்கும் எனக்கும் நியாயம் செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் மட்டும்தான் செய்யணும். உங்களுக்காகவும் எனக்காகவும் உண்மையாய் வழக்காட வேண்டும் என்றால் கர்த்தர் தான் வழக்காடணும். உங்க மனைவியா இருக்கலாம், உங்க கணவனா இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை பேசுகிறார். உங்களுடைய எதிராளி விஷயத்துல எடுக்கிற முடிவுல ரொம்ப கவனமா இருங்க. சண்டைய சில நேரத்தில் வளர்த்துவதற்காக அந்த முடிவு சண்டையை வளர்த்திட்டே போகும். எஜ்ஜுக்கு அது முடிவுக்கு வராது. அது கசப்போட தான் இருக்கும். அதுக்கு நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ ஐ சரண்டர். நான் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன். அதான் நான் இன்னைக்கு கொடுக்குற செய்தி மிக முக்கியமானது. உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கிற நிறைய முடிவுகளில் நீங்கள் கவனமா இருக்கணும், அது உண்மை. ஆனா சில முடிவுகளில் நீங்க கொஞ்சம் கவனமா இல்லைன்னா கூட அது ஒன்றும் பெரிய பாதிப்பு உங்களுக்கு உண்டு பண்ணாது. ஓகே, ஃபைன். ஆனா
நீங்க மிக முக்கியமான ஒரு 3 காரியத்திற்காக கவனமா இருக்கணும். ஒன்னு, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவது திருமண காரியத்தில் எடுக்கிற முடிவில் கவனமா இருக்கணும். இன்றைக்கே இப்பொழுதே பிள்ளைகளை வைத்திருக்கிற சின்ன பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஜெபியுங்கள். திருமண வயதை எட்டக்கூடிய பிள்ளைகள் திருமணத்திற்காக கண்டிப்பாக நீங்க ஜெபிக்கணும். உங்க எதிர்காலத்திற்காக கண்டிப்பாக ஜெபிக்கணும். ப்ளீஸ், வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு சொல்றேன், தயவு செய்து உங்க எதிர்காலத்துக்காக ஜெபிங்க. வரப்போகிற மனைவிக்காய், வரப்போகிற கணவனுக்காய் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. இந்த பலிபீடத்தில் நிற்கிற நான் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அதற்காக ஜெபம் பண்ணிருக்கேன். 3 years கண்டினியூவா ஒவ்வொரு ஜெபத்திலையும் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு ஒரு சரியான வாழ்க்கை துணைக்காக. அதனால அதுல முதல்ல கவனம். நம்பர் 2, இரண்டாவதாக நீங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவில் கவனமா இருக்க வேண்டிய 2வது முடிவு, உங்களுக்கு எதிராய், உங்களுக்கு விரோதமாய், உங்களை பகைக்கிற வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், எங்கே வேண்டும் என்றாலும் இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா ஒருத்தங்க எழும்பிட்டாங்க. இப்போ விரோதமா எழும்பி இருக்கிற ஒருத்தருக்கு ஏதோ ஒன்ன நீங்க செய்யணும். ஏதோ ஒரு வார்த்தையை பேசணும்னா கூட நீங்க எடுக்கிற முடிவில் ரொம்ப கவனமா இருங்க. சில முடிவு வெட்டி குத்து வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். சில முடிவுகள் கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். சில முடிவுகள் வாழ்க்கை முழுவதும் அது திரும்ப எத்தனை ஒட்டு போட்டாலும் அதை சரி பண்ண முடியாத அளவுக்கு உடைவுக்கு நேராக கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. ஆனா என்னை பொறுத்த அளவில் நமக்கு எதிராளி விஷயத்துல நம்ம முடிவெடுக்கிறத விட அப்பா முடிவெடுக்கிறது தான் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் அநேக செய்திகளில் பேசியிருக்கிறேன். அவர் கையில நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே, நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே. எனக்கு விரோதமா பொறாமப்படுறவங்களை நீங்க பார்த்துங்க ஆண்டவரே. எனக்கு விரோதமா எழும்புகிறவர்களை நீங்க பார்த்துங்க ஆண்டவரே. கர்த்தர் பார்த்துக்கட்டும். ஹல்லேலூயா. அவர் நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர். ஆமென். ரொம்ப அழகான ஒரு பாடல், அடிக்கடி பாடுகிற ஒரு பாடல். பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறவர், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிற கர்த்தர் அவர். அவரை போல யாருமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் சொல்லுவோம். இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ள பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ள பூமியில் இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தமுள்ள பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ள பூமியில் உள்ள. இப்ப சொல்லுவோம், பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்து. இப்ப கைய மேல தட்டி, இல்லை இல்லை இல்லை, அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை இல்லை இல்லை. இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது, பாடிக்கொண்டே இருக்கும்போது அந்த மகிமை உங்களை தொடட்டும். உங்களுக்கு விரோதமாய் வருகிற அந்த மனிதனுக்கு ஏதோ ஒரு முடிவு நான் எடுக்கணும் பாஸ்டர். இனி அவன் பேசக்கூடாது, இனி அவன் செய்யக்கூடாது, இனி என்னை பற்றி அவன் பேசணும்னா பயப்படணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்குதா?
முடிவெடுக்கிறதற்கு உங்க பலன் தூண்டி கொண்டே இருக்கிறதா? ஆனா இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்துல கர்த்தர் சொல்றாரு, அந்த முடிவு நம்முடைய முடிவு அல்ல, கர்த்தரே எடுக்கட்டும். அவர் கையில கரங்களை தட்டி பாடிக்கொண்டே நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே. இல்லை இல்லை இல்லை, வாசலை அழைப்பவர் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. ஹalleluya, ஹalleluya. சோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, மிக கவனமாய் எடுக்க வேண்டிய 3 முடிவுகள். நம்பர் 1, முதலாவது முடிவு உங்களுடைய திருமண காரியத்தில் எடுக்கக்கூடிய முடிவு. நம்பர் 2, இரண்டாவது எதிரியினுடைய காரியத்தில். நான் சொன்னது போல அப்படி இருதயம் அப்படியே துடிக்கும், பதைக்கும். அவனை ரொம்ப வளர விடக்கூடாது பாஸ்டர், அவனை ரொம்ப வளர விட விரும்பல. ரொம்ப பேசுறான், ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏதோ ஒரு முடிவு இப்ப எடுத்தே ஆகணும். இதுக்கு மேலேயும் நான் அமைதியா இருந்தா நல்லா இருக்காது. இதுக்கு மேலேயும் நான் அமைதியா இருந்தேன்னா என் வாழ்க்கை வீணா போயிடும். ஆயிரக்கணக்கான கேள்விகள் உங்களுக்குள்ள எழும்பி கொண்டே இருக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்க வீட்டில் இருக்கிறவங்க, உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க பிள்ளைங்க அந்த முடிவெடுக்கிறதுக்காக உங்களை உந்தி தள்ளிட்டே இருக்கலாம். இனி அமைதியா இருக்காதீங்க, இனி அமைதியா இருக்காதீங்க. ஏதோ ஒன்று செய்யுங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க. இல்லை தேவனுடைய பிள்ளையே, இல்லை நான் அந்த முடிவு எடுக்கும்போது ரொம்ப கவனமாக தான் இருப்பேன். அதான் என் நண்பனுடைய விஷயத்தில் நான் எடுக்கிற முடிவு கூட பரவாயில்ல, ஆனால் என் எதிரியினுடைய விஷயத்தில் எடுக்கிற முடிவில் ரொம்ப கேர்ஃபுல். அதான் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனை குழியிலே போட்ட சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். அவங்க யாருமே இவன் யோசேப்பு அப்படின்னு அறியல. ஆனா அவங்க தான் வந்து நிக்காங்கன்னு யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவர்களுக்கே தெரியாம அவங்கள என்ன வேணாலும் பண்ணலாம். ஒருவேளை அவனுடைய மாம்சம் அவனுக்குள்ள இருந்து சொல்லலாம், உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்த வச்சுட்டாங்களே, உன்னை தூக்கி குழியில போட்டாங்களே, உன்னை வித்துட்டாங்களே, நீ இத்தனை வருஷம் பாடுபடுறதுக்கு அவங்க தானே காரணம். ஒரு முடிவெடுத்து இவங்களுக்கு பழிக்கு பழி வாங்கு, உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணலாம். இல்லைங்க, இல்லை 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 இல்லை. யோசேப்பு எந்த முடிவும் தப்பா எடுக்கல. அதான் அவன் சொல்றான், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் நல்லா பார்த்துக்குவேன், நான் நல்லா பார்த்துக்குவேன். நீங்க என்ன குழியில போட்டதுக்கு, அதான் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர்ல கூட அந்த வசனத்தை சொன்னேன்ல, நீங்க என்ன குழியில தூக்கி போட்டதுக்காக நீங்க வருத்தப்பட வேணாப்பா, நீங்க வருத்தப்பட வேணாப்பா. ஜீவரட்சணை செய்யும்படியாக உங்களுக்கு முன்னே அவர் என்னை கர்த்தர் என்ன அனுப்பினார். இந்த வார்த்தையை எத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளையை சொல்ல முடியும்? இந்த வார்த்தையை சொல்றதுக்கு ரொம்ப கடினம், முடியாது, அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன்னா அது ஒருத்தன் நமக்கு விரோதமா பேசினா கூட என்ன பிசாசு அனுப்பிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா யோசேப்பு சொல்றான், நீங்க என்ன குழியில போட்டதுக்காக வருத்தப்பட வேணாப்பா. இந்த வார்த்தை நம்மளே இருக்கிற யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நீங்க வருத்தப்பட வேணாம், கர்த்தரே அதை அனுமதிச்சார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த முடிவில் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். வேதத்தை திறந்து எடுத்துக்கொள்ளலாமா? 1 நாளாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையெடுக்கிறதுக்கு தாவீதை ஏவி விட்டது. நன்றாய் கவனிங்கள், இன்னொரு விஷயம் கூட வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. அப்படியே தாவீது யோவாவையும் ஜனத்தின் சேவகரையும் நோக்கி, நீங்கள் போய் பேர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலரை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோவாப்
கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவரை வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவரின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன். இஸ்ரவேல் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தாவீது ராஜாவாகிவிட்டான். இப்பொழுது தாவீதனுடைய கையிலே சகலவிதமான ராஜ்ய பாரமும் இருக்கிறது. ஆனா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பிசாசு எழும்பி எப்படியாவது ஜனங்களை அழிக்கணும்னு நினைச்சு யாரை ஏவி விடுறான் அப்படின்னா தாவீதை ஏவி விடுகிறான். தாவீது தேவனுக்கு பயந்தவன், தேவனோட நடக்கிறவன். ஆனா அவனுக்குள்ள ஒரு காரியத்தை பிசாசு ஏவி விடுறான். அப்போ நன்றாய் கவனிங்கள், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரை அறிந்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைய சில நேரத்துல தவறுகள் செய்வதற்கு சத்துரு உள்ளுக்குள்ள உட்கார்ந்து தூண்டுவானான்னு கேட்டா கண்டிப்பாக தூண்டுவான். பாவம் செய்வதற்கு தூண்டுவான். சோ நம்பர் 3, மூன்றாவது நான் கொடுக்கிற அந்த தலைப்பை நான் சொல்லிடுறேன். மூணாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த முடிவு எடுக்கிறதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னா, உங்க இருதயத்திற்குள்ள சத்துரு ஏவி விடுகிற அந்த முடிவு பாவம் செய்வதற்கு, தவறு செய்வதற்கு, எப்பவுமே ஒரு தப்பு பண்றதற்கு பிசாசு உள்ளுக்குள்ள உட்கார்ந்து சொல்லிட்டே இருக்கும். அதான் உள்ளுக்குள்ள இருக்கிற காரியம். ஒண்ணு மனசாட்சி, தேவன் கொடுக்கிற மனசாட்சி, இன்னொன்னு சத்துரு. இது ரெண்டுமே பேசும் அடிக்கடி. ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். ஒரு திருடருக்காக போறாங்கன்னு வைங்களேன். வீட்டுல ஒரு 100 ரூபாய் திருடருக்காக போறாங்க அப்படின்னா ஒரு மனசு என்ன சொல்லும் அப்படின்னா, சரி போய் திருடு, உனக்கு தான் தேவை இருக்குல்ல, நீ தான் பண்ணணும் இல்ல, யாருக்கும் தெரியாது, அது மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லும். இன்னொரு மனசாட்சி என்ன சொல்லும் அப்படின்னா, இல்ல வேண்டாம் வேண்டாம், அது ஏசப்பாவுக்கு விரோதமானது, அது செய்யக்கூடாது, அது தவறு, அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும் இன்னொன்னு சொல்லும். ஆனா நிறைய பேர் எதற்கு கீழ்ப்படிவாங்க அப்படின்னா, அந்த மனசாட்சி நமக்கு நல்லது போல சொல்லும். பாருங்களேன், இதை எடுத்தா உன் தேவை சந்திக்கப்படும், இதை எடுத்தா நீ நல்லா இருப்ப, இதை எடுத்தா இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்னு நல்லா சொல்றது மாதிரி சொல்ற அதற்கு கீழ்ப்படிஞ்சு நிறைய பேர் எச்சரிப்பை மீறி விடுவார்கள். சோ இந்த இடத்துலயும் என்ன நடக்குது அப்படின்னா, தாவீது இங்கே ஒரு முடிவை எடுக்கிறான். என்ன முடிவை எடுக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய ஜனங்களை என்றதற்காக சத்துரு ஏவி விடுகிறான். ஏவி விட்ட உடனே இவன் சத்துருனுடைய அந்த ஏவுதல், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உடனே அந்த முடிவெடுத்தான். ஆனால் அந்த முடிவை அவன் எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதற்காக ஆரம்பிக்கும் போதே ராஜா யோவாப் எழும்பி சொல்றாரு, வேணா ராஜா, எச்சரிப்பு அவனை தேடி வருது, இது நல்லா இருக்காது, இது செய்ய வேண்டாம், ஆண்டவர் நம்மளை நல்லா ஆசீர்வச்சிருக்கிறாரு, இந்த முடிவை நீங்க எடுக்க கூடாது. எவ்வளவோ எச்சரிப்பு தாவீதற்கு வந்தும் தாவீது அந்த எச்சரிப்பை கேட்காம அந்த முடிவை எடுத்துட்டான். ஆனா அந்த முடிவு எடுத்ததனுடைய விளைவு என்னன்னா, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய தண்டனைக்கு அவன் ஆளாகி விட்டான். சோ இன்றைக்கு நீங்க மூன்றாவது ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம தப்பு செய்யறதற்காக, நம்ம பாவம் பண்றதற்காக நிறைய நேரத்துல சத்துரு உங்களுக்குள்ள முடிவெடுக்கிறதற்கு உங்களை தூண்டி கொண்டே இருக்கும் போது, ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த முடிவுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, நான் சத்துரு என்னை ஏவி விடும்போது, சத்துரு எனக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது கண்டிப்பா அந்த முடிவை நான் எடுக்க மாட்டேன். அந்த முடிவை நான் அவசரப்பட்டு எடுக்க மாட்டேன். வாலிப தம்பிகளுக்கு, தங்கச்சிகளுக்கு சொல்றேன், பிசாசு உன் சரீரத்திற்குள்ள புகுந்து உன் சரீரத்தை நாசம் பண்றதற்காக, பலவிதமான முடிவுகளை எடுக்கிறதற்காக உன்னை ஏவி கொண்டே இருக்கும், உன்னை தூண்டி விட்டு கொண்டே இருக்கும், உனக்கு ஆசைகளை காண்பித்து கொண்டே இருக்கும். வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் திரும்ப சொல்றேன், உன் வாழ்க்கையில கற்பு என்கிற ஒன்று மிக முக்கியம், மிக முக்கியம். இந்த உலகத்திலேயே இழந்தா திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாதது. உன் கற்பனை இழந்துட்டேன்னா, அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அதை திரும்ப நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதுவும் எஸ்பெஷலி பிள்ளைகளுக்கு சொல்றேன், உன் வாழ்க்கை ஒரு கண்ணாடி போன்றது.
கேர்ள்ஸ் ஒவ்வொருத்தரும், கேர்ள்ஸுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கையும் கண்ணாடி. அந்த கண்ணாடியில ஒரு டைம் கீறல் ஒன்று விழுந்துருச்சுன்னா அது எவ்வளவுதான் ஒட்டு போட்டாலும் பழைய முதல்ல இருந்த அந்த ஷேப் அது வராதுப்பா, வராதுப்பா. சத்துரு ஒன்னு ஆசை காமிப்பான், மனுஷங்க மூலமா ஆசை காமிப்பான், நபர்கள் மூலமா ஆசை காமிப்பான். இந்த முடிவை எடுத்துரு. யாரும் எடுக்காத முடிவா, யாரும் செய்யாத தப்பா, யாரும் பார்க்காததா? வாலிப ஒவ்வொருத்தருக்கும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்படிப்பட்ட காரியத்தை சத்துரு தூண்டி கொண்டே இருப்பான். பரவாயில்ல, மறைச்சிடலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம். ஆனா பிசாசு இந்த மாதிரி பேசி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உங்களை நேசிக்காம உங்களை கைவிடலாம் மாட்டாரு. இன்னொரு பக்கத்துல இருந்து ஆண்டவர் உங்கள்ட்ட எச்சரிச்சுட்டே இருப்பாரு. கரெக்டா பைபிளை திறக்கும் போது அந்த வசனம் வரும். கரெக்டா அப்படி பேசும்போது போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். நீங்க எடுக்கும்போது அதற்கு ஏற்றது மாதிரி வசனம் பைபிள் செல்போன்ல முன்னாடி வந்து நிற்கும். ஆண்டவர் பலவிதமான எச்சரிப்பை கொடுத்து அந்த முடிவை எடுக்காதப்பா, அந்த தப்பை பண்ணாதப்பான்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா நிறைய பேர் தவறி பிசாசு சொல்ற முடிவை நீங்க எடுத்து உங்க வாழ்க்கையை நீங்க வீணடிச்சிடாதீங்க, வீணடிச்சிடாதீங்க. சோ அப்படிப்பட்ட முடிவுக்கு நேராய் பிசாசு உங்களை தள்ளும் போது நீங்க தள்ளி போட்டுருங்க, நீங்க தள்ளி போட்டுருங்க. நான் இந்த முடிவு எடுக்க மாட்டேன், நான் இந்த முடிவு எடுக்க மாட்டேன். என் கர்த்தர் என்ன பார்க்கிறார், என் ஆண்டவர் என்ன பார்க்கிறார், என் ஆண்டவர் என்ன பார்க்கிறார். அவருடைய மறைவுக்கு நான் என்ன செய்வேன், அவருக்கு பிரியம் இல்லாத நான் எப்படி செய்வேன்? சோ மிக கவனமா இருக்க வேண்டிய ஒன்று, சத்துரு உங்களை ஏவும் போது, தவறி செய்கிறதற்கு தூண்டும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த முடிவை எடுத்துடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. வேதத்துல ஒன்றல்ல இரண்டல்ல பல சம்பவம். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது. ஒரு பக்கத்துல பிசாசு அவனை வருந்தி அழைக்கிறது போல, வா வா, யாருமே இல்ல, வா, நான் தான், வா, இந்த இடத்துல பெரிய ஆளு நானு, நீ இந்த மாதிரி காரியத்தை சொன்ன உன்னை பெரிய ஆளா நான் மாற்றுவேன், இந்த வீட்டுக்கு நீ எஜமான நான் மாறிடுவேன். என்னென்னமோ வார்த்தைகளை சொல்லி 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 ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அவனை தூண்டும் போது, இல்ல இல்ல இல்ல, தப்பு பண்றதற்கு, பாவம் பண்றதற்கு பிசாசு என்ன முடிவெடுக்கிற தூண்டினாலும் நான் அதை செய்ய மாட்டேன்னு தன்னுடைய வஸ்திரத்தை கூட விட்டுட்டு ஓடிட்டான் பாருங்களேன். ஆனா அதனுக்கு பதிலா அவனுக்கு சிறைச்சாலை தான் கிடைச்சிருச்சு, சிறைச்சாலை தான் கிடைச்சிருச்சு. ஆனா அதை குறித்து அவன் கவலைப்படவே இல்லை. அந்த சிறைச்சாலையில இருக்கிற அவனை கர்த்தர் சிங்காரமான வாழ்க்கைக்கு நேராய் ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்தினார். அவனுடைய தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினது உண்மையானால், இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, பிசாசு உனக்குள்ளே போடுகிற தந்திரங்கள், உங்களுக்கு சொல்லி சொல்லி உன்னை ஏமாத்த பார்த்து உன்னை எப்படியாவது அந்த தவறை செய்வதற்கு முடிவு எடுக்க வேண்டும் என்று உன்னை உந்தி தள்ளும் போது, நான் அதை செய்ய மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் நீ கவனமா இருப்பாயானால், நீ கவனமா இருப்பாயானால் உன்னை அலங்கரிக்கிற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் யோசேப்பை நடத்தினவர் உன்னை நடத்தாம இருப்பாரா? அவர் அநேக ஆயிரங்களுக்கு உன்னை தலைவனாய் தலைவியாய் மாற்றுவார். சோ இதுக்கு முன்பாக ஒருவேளை நிறைய பேரு, பாஸ்டர் இதேதான் பாஸ்டர், பிசாசு என்ன பாவம் செய்யறதுக்கு தூண்டுனான் பாஸ்டர், தூண்டிட்டே இருந்தான் பாஸ்டர், நான் முடிவு எடுக்காம தான் இருந்தேன், நான் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனா திடீர்னு முடிவெடுத்து தப்பு பண்ணிட்டேன். சரி, ஆண்டவர் உன்னை மன்னிக்கட்டும், ஆண்டவர் உங்களை பொறுத்துக்கட்டும், ஆண்டவருடைய இரக்கத்தை கேளுங்க. நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சீங்களோ அவ்வளவு பெரிய இரக்கத்திற்காய் கர்த்தரிடத்துல கெஞ்சுங்க. ஒருத்தருக்கு ஒரு நிமிஷத்திலே கிடைக்கும், ஒருத்தருக்கு பல ஆண்டுகள் ஜெபிக்கணும். நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவரை காயப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க ஆண்டவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவரை நெருங்கணும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவரை எப்படியாவது நெருங்கிருங்க, அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு, இனி நான் தவறு செய்கிறதற்கு பிசாசு என்ன தூண்டும் போது நான் அந்த முடிவு எடுக்க மாட்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில எடுக்கிற இந்த முடிவுல மிக கவனமா இருக்க வேண்டிய நம்பர் 1, முதலாவது ஒரு முடிவு, திருமணத்துல நீங்க எடுக்கிற முடிவுல கவனமா இருங்க. நம்பர் 2, உங்களுக்கு விரோதமான உங்களுடைய எதிராளிகளுடைய விஷயத்துல நீங்க எடுக்கிற முடிவுல ரொம்ப கவனமா இருங்க. நம்பர் 3, உங்களை தவறு செய்ய தூண்டும் போது அந்த முடிவுல
நீங்க மிகவும் கவனமா இருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்களா? முழு இருதயத்தோடு கூட கையை உயர்த்தி, அப்பா சமூகத்தில் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முடிவும் நீங்க தான்ப்பா, என்னுடைய துவக்கம் நீங்க தான்ப்பா, என் முடிவு நீங்க தான்ப்பா, நான் எல்லாத்தையும் உங்க கையில கொடுக்கிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு ஆண்டவருடைய கையில கொடுங்க. ஒருவேளை இந்த சத்தியத்தில் கேட்கும் போது முடிவெடுக்க திணறிக் கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் இருக்கலாம். நான் திணறிக் கொண்டிருக்கிறேன் பாஸ்டர், என்ன முடிவெடுக்கிறதுன்னே எனக்கு தெரியல. ஆனா கர்த்தருடைய கரத்துல நான் கொடுக்கிறேன், உங்க கரத்துல நான் கொடுக்கிறேன். முழு பலத்தோடு சொல்லுவோம் ஹல்லேலூயா. முடிஞ்சவங்க முழங்கால் படியிடு, முடியாதவர்கள் எழும்பி நின்று கொண்டு எல்லாரும் ஒப்பு கொடுங்க. கடைசி ஜெபம் முடிகிற வரைக்கும். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. எனக்கு ஒண்ணும் தெரியாதப்பா, நீங்க தான்ப்பா செய்யணும். என் முழுமையும் அது உமக்குத்தானப்பா. தேவா நீர் எடுத்துக்கொள்ளும், என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா நீர் எடுத்துக்கொள்ளும், என்னை பாடைக்கிறேன் புதிதாக்கும் புதிதாக்கும், என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா நீர் எடுத்துக்கொள்ளும், என்னை பாடைக்கிறேன் புதிதாக்கும் புதிதாக்கும். தேவனே என் தேவனே, என்னையே தருகிறே, உந்தன் பின்னால் வந்திட அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே என் தேவனே, என்னையே தருகிறே, உந்தன் பின்னால் வந்திட அர்ப்பணிக்கிறே. முழுமையும் அது உமக்குத்தான். தேவா நீர் எடுத்துக்கொள்ளும், என்னை பாடைக்கிறேன் புதிதாக்கும் புதிதாக்கும், என் முழுமையும் அது உமக்குத்தான். தேவா நீர் எடுத்துக்கொள்ளும், என்னை பாடைக்கிறேன் புதிதாக்கும் புதிதாக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.